வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கான ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோம். அதுக்கான முதல் வீடியோ தான் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குன்னு இல்லை, எந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சினாலும் அதுக்கான ஒரு மைண்ட் மேப் தான். மைண்ட் மேப்னா என்னென்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்னலாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், எப்படி படித்தா நம்மளுக்கு வந்து மார்க் எஃபெக்டிவாக கிடைக்குன்றதுக்கான வீடியோ தான் இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடுக்கிற மார்க்கோடைய அதிகமாக பூஸ்ட் பண்ணி தரும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணவே, அதாவது தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் வந்து வழிகாட்டும். முதல்ல 4 விஷயம் இருந்தால் உங்களால் ஒரு கவர்மெண்ட் வேலையில் சக்சஸ் பண்ணிட முடியும். என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கோல், சரிங்களா, நம்மளோட இலக்கு நோக்கி பயணம் தான் இருக்கணும், சரிங்களா. இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட், கரெக்டாக வந்து அந்த கோலுக்காக நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்றதுக்கான இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. 3வது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், சரிங்களா. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுன்றது என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இருந்தாலுமே 2 செப்பரேட் நோட், அது இல்லாமல் 2 செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க. ஒன்று வந்து நம்மளோட வீக் ஜோன், அதாவது நம்மளுக்கு வராத டாப்பிக்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 1. 2வது ஃபுல் ரிவிஷன் நோட் 1. ஃபுல் ரிவிஷன் நோட் வந்து கொஞ்சம் பெரிய நோட்டாக இருக்கட்டும், அதாவது ஒரு 360 பேஜ் அந்தமாதிரி இருக்கு இல்லைங்களா, அதிக பேப்பர்கள் கொண்ட நோட்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து சின்ன நோட்டாக இருந்தால் கூட போதும், அதாவது வீக் ஜோன் நோட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது. 4வது ரிப்பீட் ரிவிஷன், சரிங்களா. ரிப்பீட் ரிவிஷன், அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு, சரிங்களா. ஃபுல் டெஸ்ட்டாக வைப்பாங்க இல்லைங்களா, ஃபுல் டெஸ்ட்டு சாப்டர் டெஸ்ட்லாம் வந்து வேறு அகாடமியில் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பண்ணுங்கள். நம்மளதுலேயுமே வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போய்ட்டுருக்கு. கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். டெலகிராமில் வந்து PDF அனுப்புவேன். டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, அதோட சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நான் நோட்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், எல்லாத்தையும் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த விஷயம்லாம் இருந்தால் உங்களால் சக்சீட் பண்ணிட முடியும்னு சொன்னேன். இந்த விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா, அது நான் முதலே சொன்னேன். 2 செப்பரேட் நோட் போட்டுங்க. 1 சின்ன நோட்டு, அது வந்து நம்மளோட வீக் ஜோனில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, சரிங்களா. 2வது நோட்டு பெரிய நோட்டு, அதாவது அதிக பேஜ் கொண்ட நோட்டு, அது வந்து ஃபுல் ரிவிஷனுக்கு, சரிங்களா. அந்த நோட்டில் தான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க அதை தவிர்த்து, சரிங்களா. இது 2 நோட்டு இருக்கணும், சரிங்களா. 2வது சிலபஸ், சரிங்களா. இப்போது ஒரே கோலாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து குரூப் 2 மட்டும்தான் எனக்கு வந்து கோல், வேறு எதுவுமே கோல் இல்லைன்றவங்க அதுக்கான சிலபஸ் மட்டும் எழுதி வச்சு கவர் பண்ணுங்கள், சரிங்களா. இதே வந்து எனக்கு மல்டிபிள் கோல் இருக்குது, எனக்கு வந்து பொதுவாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அது குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, SCயாக இருந்தாலும் சரி, வனத்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை SSC அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி எனக்கு வேணுன்றவங்க இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்லாம் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் தனித்தனியாக ஷெடியூல் பண்ணி வச்சுருங்க. எந்த எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். காமனாக இருக்கிறத முடிச்சிட்டிங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சிடும். மிச்சம் இருக்கிற கால்வாசி படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஜாபுக்காக படிக்கிறதா இருக்கும், சரிங்களா. இதில் இப்போ முதல்ல ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதை கோத்ரூ பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரோட தன்மையை முதல்ல நம்ம உணரணும், சரிங்களா. கொஸ்டின் பேப்பரோட தன்மையை முதல்ல நம்ம உணரணும். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுன்றதுக்கான ஒரு கிளியர் ஐடியா கொஸ்டின் பேப்பரில் தான் கிடைக்கும், சரிங்களா. அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்மளுக்கு வீக் ஜோன் எது ஸ்ட்ராங் ஜோன் எதுன்னு பார்த்து செப்பரேட் பண்ணி அந்த நோட்டில் எழுதி வச்சுங்க, சரிங்களா. வீக் ஜோன் ஒரு நோட் சொன்னோம் இல்லைங்களா, அதில் சின்ன நோட் சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து வீக் ஜோன் எது ஸ்ட்ராங் ஜோன் எதுன்றத ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வீக் ஜோனும் ஸ்ட்ராங் ஜோனும் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் ஜோனை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, சரிங்களா. ஏன்னா எல்லோரும் வந்து வீக் ஜோனை வச்சு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ராங் ஜோனை வந்து கடைசியாக படிச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. நீங்கள் வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங் ஜோனை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டாபிக் கவர் பண்ண மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் மைண்ட் செட்டோட நீங்கள் வீக் ஜோனை கவர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கவர் ஆகும், சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங் ஜோனை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அது வந்து கடைசியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து மிச்சம் பேலன்ஸ் இருக்கணும். திருப்பி நீங்கள் வந்து டவுட் வரப்போ நீங்கள் அதை திருப்பி பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து ரிவிஷன் பண்ணணும், சரிங்களா. அதுக்கு மட்டும் இருக்கணும். அடுத்து வீக் ஜோனை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மற்ற அகாடமிலாம் இருக்கும், அதுலேருந்து நோட்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க, அப்படிலாம் புக்கில் ரெஃபர் பண்ணி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆல்ரெடி வேறு என்ன புக்கு வாங்கி படிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்களோ அதுமாதிரி நோட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸை வந்து ஒன்ஸ் படித்து எதெல்லாம் வந்து நம்மளுக்கு படிக்கிறது கஷ்டமாகுதோ அதுக்கெலாம் வந்து யூடியூப்பில் ஷார்ட்கட்ஸுக்கு
சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஷார்ட்கட்ஸுன்றது நம்ம சேனலில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்தெந்த சேனல் இருக்கோ எல்லாத்தையுமே பாருங்கள் சரிங்களா. இப்போ ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது வைட்டமின்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு அடித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோ வரும் சரிங்களா. இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதுலேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு, ஈஸியாக இருக்குன்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒன்று புரியலனா மற்ற சேனல்லையும் பாருங்கள். இப்போது இதில் வந்து ஒரு 3 கொஸ்டினுக்கானுங்க ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கலாம், அதே வந்து மற்றது வந்து கஷ்டமாக இருக்கலாம். அந்த கஷ்டமாக அந்த வந்து மற்ற சேனல்லையும் இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் ஒன்ஸ் கேதர் பண்ணிட்டீங்கன்னா கேதர் பண்ணி உங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுங்க சரிங்களா. அந்த நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலே வந்து ஷார்ட்கட் என்னன்றதை எழுதி வச்சுங்க சரிங்களா. அதையுமே வந்து வீக் ஜோன் நோட்டு ஒன்று போட்டிருப்பீங்க இல்லையா, சின்ன நோட்டு, அதுலேயும் வந்து எழுதி வச்சிங்க. ஏன்னா வீக் ஜோன் ரிவிஷன் பண்ணுறப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அடுத்து டெய்லி டூ ரிவிஷன்ஸ் ஆன் டே ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த படிக்கிறத அன்றைக்கே வந்து லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஒன்ஸு சரிங்களா. பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து மறுநாள் காலையில் அதையே ரிவிஷன் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மறக்காததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் வந்து அந்த ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா. சென்டரில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1லேருந்து 2 மணி நேரம் வந்து மேக்ஸ் சைக்காலஜி போட்டு பாருங்கள். அதாவது படிச்சுட்டே இருந்தோன்னா தூக்கம் வரும் இல்லைங்களா ஒரு சில டைமில், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் இல்லைங்களா, அந்த டைம்னு பார்த்து மேக்ஸ் சைக்காலஜி போட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் திருப்பி படிக்கிறதுக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கலைன்ற பட்சத்தில் 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 டாபிக் ஒரு நாளைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் சைக்காலஜி வந்து டச்சிலே இருக்கும் சரிங்களா. எல்லா டாப்பிக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ பண்ணுற ப்ராக்டிஸில் தான் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு பழகும். அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான வழியாக இருக்கும். அதனால் டெய்லி வந்து மேக்ஸ் சைக்காலஜியை போட்டு பாருங்கள். ஆல்ரெடி சொன்னது தான், அதிகமான டைம் வந்து வீக் சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மார்க்குமே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வீக் சப்ஜெக்ட், நம்ம அந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கும், அது அந்த ஒரு மார்க் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு விட்டு போகிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து தப்பான விஷயம். ஏன்னா அந்த 1 மார்க் 2 மார்க்கில் தான் வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் பண்ணணும் சரிங்களா. அதனால் 1-2 மார்க் கூட விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டாக சர்ச் பண்ணி எழுதி வச்சுங்க, அது இன்னும் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ப்ராக்டிஸ் மோர் டெஸ்ட். நிறைய வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதாவது டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்கன்னா யார்கிட்டனா வாங்குவீங்க, இல்லை டெஸ்ட் பேட்சாக போட்டிருப்பீங்கன்னா வீட்டில் எழுதி பார்க்குறவங்க சரிங்களா. அங்கே எழுதி பார்க்குறவங்களுக்கு டைம் சொல்லுவாங்க, அதாவது அகாடமியில் எழுதி பார்க்குறவங்களுக்கு டைம் வச்சு தான் வந்து வைப்பாங்க. வீட்டில் எழுதி பார்க்குறவங்க ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு நம்மளால் முடிக்க முடியுதா, அதாவது கரெக்டான டைம் முடியும் ஒரு 10 minutes 15 minutes முன்னாடியே முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹால் ப்ரெஷரில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. இந்த டெஸ்ட்லாம் வந்து எதுக்கு எழுதி பார்க்குறோன்னா, முதல்ல அதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னு பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட். இங்கே நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் டைம் பத்தாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு சில, அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் மிஸ்டேக், அதாவது தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது இங்கே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இதில் தப்பாகும் இல்லைங்களா. அப்போ வந்து திருப்பி நீங்கள் ஆன்சர் பார்க்குறப்போ இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம தப்பாக எழுதியிருக்கோம் அப்படின்றத தப்பு பண்ணியிருக்கோன்றதுக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு இது வரும் சரிங்களா. இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து எக்ஸாக்ட் கொஸ்டின் ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ கொஸ்டின் படிக்கிறப்போ ஒரு சிலது வந்து பொருந்தாததுன்னு கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து பொருந்தியது அப்படின்றது நினச்சிக்குவோம். ஏன்னா அது படித்த உடனே அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தியது போட்டுருவோம். ஆனால் ஆன்சரில் வந்து பொருந்தாதது தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அந்த தப்பையும் பண்ணக்கூடாது. அதுவுமே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும் சரிங்களா. அடுத்து டெஸ்ட்டு எழுதி பார்க்குறதுல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கான பூஸ்டப் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் சரிங்களா. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு அதுக்கான இதுவை கிளியராக தரும். இப்போ டாபிக் வைஸ் படிக்கிறீங்க, அதாவது நம்மளுக்கு வீக் ஜோன் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த வீக் ஜோனில் படிக்கிறோன்னா அந்த ஜோனுக்கான டாபிக் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி எழுதி பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோம். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டுன்றது எதுக்குன்னா, அது வந்து எக்ஸாம் பேசிஸில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, அதுலேருந்துமே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். டெஸ்ட்டு எழுதி பார்த்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஃப்ளூக்கில் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலது சரிங்களா. இப்போ கெஸ்ட்டில் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த கெஸ்ட்டில் போட்டது அடுத்து தப்பான ஆன்சர் சரிங்களா. இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் வந்து தனியாக அந்த வீக் ஜோனுன்னு ஒரு நோட்டு போட்டிங்க இல்லைங்களா, அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா அதை ரிவிஷன் பண்ணுறப்போ இதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும். ஃப்ளூக்கில் அதாவது கெஸ்ட்டில் போட்டதெல்லாம் வந்து நம்மளோட ஒரிஜினல் மார்க்காக இருக்காது. ஏன்னா வந்து இங்கே கெஸ்ட்டில் அமையிறது அங்கே எக்ஸாமில் அமையாமலும் போகலாம். அதனால் அமையறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம ஏற்படுத்திக்கணும் சரிங்களா. அமையறதுக்குன்னா அதை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போயிடணுன்றது தான் சொல்ல வரேன் சரிங்களா. அதே மாதிரி மிஸ்டேக்கான ஆன்சரை எழுதி பாருங்கள் சரிங்களா. அப்போ தான் வந்து அடுத்த டைம் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்போது மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து கரெக்டாக போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, அதையும் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்களோட கோலில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அது மட்டும்தான் சரிங்களா.
இப்போ வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணினா அது மட்டும் தான் இருக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து அதுக்குன்னு அதையே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக படிச்சுட்டு இருக்காதீங்க. அப்பப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, ஃப்ரீ ஆகிக்கங்க. ஏன்னா அதையே படிச்சுட்டுனா ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சரிங்களா. அதனால் ஃப்ரீ பண்ணிக்கங்க. சென்ட்ரலில் உங்களுக்கு வந்து பிடிச்ச பாட்டு கேட்குறதோ, இல்லை வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுறதோ, இல்லை வெளியே வந்து இப்போ ஒரு வாக் பண்ணிட்டு போகிறதோ, அந்த மாதிரி எதனா இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி எதனா வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக படிக்கலாம் சரிங்களா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி நானாக எழுதி இதெல்லாம் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். இது வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட்லாம் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களோட இலக்கை அடைய என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து நல்ல வேலைக்கு போகணுன்றது என்னோட ஒரு ஆசை, கனவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கனவு காணுன்றது உங்களுக்கான கனவு வந்து உங்களுது சரிங்களா. அதாவது வேலைக்கு போகணுன்றது உங்களுக்கான கனவு. எனக்கான கனவுனா என்னால் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கனவு. அதை வச்சு தான் வந்து நான் கனவு காணுன்னு ஒரு நேமே வந்து வச்சேன் சரிங்களா. இதுதான் வந்து கனவு காணுக்கான அர்த்தம் சரிங்களா. உங்களோட கனவுக்கான பாலமாக தான் இந்த கனவு காண இருக்கும் சரிங்களா. அப்படின்னு நம்புகிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட அபிப்பிராயத்தை. அடுத்த வீடியோலேருந்து அப்படியே நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸுமே வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை விட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு செப்பரேட்டாக இது இருக்கும், அதெல்லாம் செப்பரேட்டாக இருக்குன்னு சொல்லியே நடத்துகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன்றீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. பெரிய ரீச் ஒன்றும் இல்லை, நம்மளுது தான் ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் சொன்னோம் இல்லைங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதுக்கான கொஸ்டின் ஆன்சரு அதில் தான் வந்து அனுப்புவோம். அதுக்கு தான் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு கான் ஜீவா. நன்றி, வணக்கம்.